அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்கவும் தாய்மார்களுக்கு மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். முருகப்பெருமானாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள். கண்டிப்பாக முருகப்பெருமான் எல்லா நல்லதையும் நம்மளுக்கு செய்வார். நம்மளுக்கு தெரியும். செவ்வாய்க்கிழமை அவருக்கு உகந்த நாள் வேற. அன்னன்னைக்கு எந்த பொருள் வாங்கினாலும் அதுவும் தங்க நகைகள்லாம் வாங்கினா அது நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அடிக்கடி அடகு வைக்க போகிறோம்ல, அந்த மாதிரிலாம் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் வெறுவாயெல்லாம் கிடையாது, முருகனுக்கு உகந்த நாள். அதனால் அன்னன்னைக்கு பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மேலும் முருகன் ஒரு இடத்துல இடுப்பில் சேவலோட காட்சி அளிச்சிருக்காரு. அது எந்த இடம் அப்படின்றது, அதாவது எந்த ஊரில் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் கேள்விப்பட்டதை அவங்க கூட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். முருகப்பெருமானை பொறுத்த மட்டும் தன்னுடைய எதிரிகளானாலும் அவங்கள மன்னித்து தன்னோட பக்கத்திலே வச்சுக்கிற குணம் கொண்டவர்னு சொல்லுவாங்க. தமிழுக்கு உகந்த கடவுள்னு சொல்லுவாங்க. தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் செய்தவர் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அதாவது பிரணவ மந்திரம் தெரியலை அப்படின்ற காரணத்துக்காக மும்மூர்த்திகளை அடைக்க அவங்களோட தொழிலையும் அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராரு. அப்படி கொண்டு வந்த அவர் பிரம்ம சாஸ்தாவாக பூலோகத்தில் இறங்குறாரு. அப்படி இறங்குறவர் கொல்லிமலையில் அடிவாரத்தில் குறிச்சி அப்படின்ற இடத்துல குடி கொண்டு வராரு. அப்போ அங்கே இருக்க வல்வில் ஓரி சேர மன்னர் அங்கே ஆண்டுகிட்டு இருந்தவர் கூவை பழனி ஆண்டவர் அப்படின்னு ஒரு கோயிலை கட்டுறாரு. கூவை அப்படின்றது கொல்லிமலையில் கூவை மலை அமர்ந்திருக்கு. அது இருக்க பார்த்திங்கன்னா கழுகை போல் இருக்கும். கூவைனா கழுகு மாதிரி இருக்கும். அவ்வளோ பெருசாக பறந்து விரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அதனாலே அதற்கு கூவை பழனி ஆண்டவர் கோயில் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த தலத்தில் அருள்பாலிக்கும் முருகன் தலையில் கொண்டையும் வேங்கை கிரீடம் கொன்றை மலர்வையை அணிஞ்சு ஒரு வேடனை போல காட்சி அளிக்கிறாரு. வெறும் 3 அடி உயரத்தில் இத்தலத்தில் கொண்ட அவர் காலில் காலணியும் தண்டையும் இடுப்பில் கத்தியும் கையில் இடது வேலு வச்சு காட்சி அளிக்கிறாரு. இந்த தளத்தில் இடது புறம் வணங்கி நின்னோம்னா பெண்ணாகவும், வலது புறத்தில் வணங்கி நின்னா ஆணாகவும் காட்சி அளிப்பார். எந்த தளத்தில் இல்லாத மாதிரி இந்த தளத்தில் சேவர் கோடி பொறிக்கப்பட்ட காட்சி அளிக்கிற விட இடுப்பில் சேவலை பிடிச்சி நிற்கிற மாதிரி காட்சி அளிப்பார். இந்த தளத்தில் மலை இடுக்குகளை யானை பாழி அப்படின்னு ஒரு சுனை தீர்த்தம் மூல நீர்த்தலம் இருக்குது. இந்த தளத்தில் தோல் மற்றும் எலும்பு நோய் இருக்கவங்க நீராடினாங்கன்னா கண்டிப்பாக விரைவில் குணமடைவாங்கன்னு சொல்கிறாங்க. மேலும் குழந்தை வரம் இல்லாதவங்க இங்கே வணங்கி நின்றாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.